எவ்வளவு நேரமா பட்னியை கிடப்ப? சாப்பிடாம இருந்தா ஓ உடம்பு தான் கெட்டு போகும். இந்தா கை கழிட்டு வந்து சாப்பிடு. இதோ அம்மா சாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. போமா. ஒன்னதாமா கல்பனா. ஐயோ என்ன பிரச்சனைங்க? ஏய் அங்கே நில்லு. எங்க வந்த? என் பொண்ணு உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளான்னு பார்க்க வந்தியா? வீடு தேடி அந்த பொண்ணுகிட்ட எப்படியா பேசுவ? நீ உள்ள நீ கொஞ்சம் அடங்குறீங்களா? நடந்த எல்லாத்துக்கும் இவதான் காரணம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா விசாரிச்சு போலான்னு வந்தியா? அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என் பொண்ணு உன்னை நம்பி நம்பிதான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து உட்காந்துருக்கா. நீ சொல்றது எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. இவ பேசின வீடியோவை என் மொபைலுக்கு அனுப்பி வைக்கலனா எனக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க. கல்பனா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட நீ என்ன பேச போற? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்ன கல்பனா இப்படி பேசுற? நீ கூட என்ன நம்ப மாட்டியா? உன்னை நம்பினதுக்கு மொத்தமா சேர்த்து வச்சு பண்ணிட்டியே, இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க? கல்பனா நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எதுவுமே பண்ணல கல்பனா, என்ன நம்பு. நீ சொல்ற எதையும் நம்புறதா நான் இல்ல. இது வரைக்கும் உன்னை நம்பினதுக்கு எனக்கு நீ பண்ணதெல்லாம் போதும். கிளம்பு. கல்பனா நான் சொல்றது கேளு ப்ளீஸ். இனி ஒரு வார்த்தை பேசாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் உனக்கு என்னடி கெடுதல் பண்ண? இப்படி என் வாழ்க்கையை கெடுத்துட்ட? நல்லவ மாதிரி கூடவே இருந்து குழி பறிச்சிட்டியே. முன்னாடி நான் உனக்கு பண்ண விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கிட்டல? ஐயோ அப்படிலாம் இல்ல கல்பனா. பேசாத. நீ பேசினா எனக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. அந்த வீட்ல நீ மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும். அந்த வீட்டோட ஒட்டுமொத்த அதிகாரமும் உன்கிட்டதான் இருக்கணும். சொத்து எல்லாத்தையும் நாம மட்டுமே ஆளணும்னு தானே நீ இப்படி எல்லாம் பண்ண? நீ நினைச்ச மாதிரி உன் திட்டம் நீ என்னடி என்ன சேர்த்து வைக்கிறது? நான் அவரோட பொண்டாட்டி. வேலைக்காரியா இருந்த போதே அவரை கல்யாணம் பண்ண தெரிஞ்ச எனக்கு இப்ப பொண்டாட்டியா இருக்கும்போது அவர் கூட சேர்ந்து வாழ தெரியாதா? நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழறத விடு. இனி நீ எப்படி உன் புருஷன் கூட சேர்ந்து வாழறன்னு பாக்குறேன். ஏய் என்ன அப்படி பாக்குற? நீ எப்படி என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி அந்த வீட்டை விட்டு அனுப்புனியோ அதே மாதிரி உன்னை கூடி சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு அனுப்பல. என் பேரு கல்பனா இல்லடி. கல்பனா ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாள். இவளுக்கு எப்படி என்ன புரிய வைக்கிறதுன்னு தெரியல. என்ன நின்னுட்டு
இருக்க? வாங்கினது பத்தாதா? கிளம்பு. அம்மாடி இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இவங்க இல்லை. நீ இப்போ கிளம்பி போம்மா, நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறேன்ல, நீ கிளம்புமா. வாங்க வேதாஜி, இருங்க, இறங்குப்பா இறங்குப்பா, காசு விடு காசு விடு. வேதாஜி போன மாட்டேன், என்னாச்சு? சக்சஸா? தெரியும், நீங்க போய் பேசினா சக்சஸ் ஆகாம இருக்குமா? செம்ம. வண்டியில இருக்கு, ஏறுங்க ஏறுங்க. ஏமா அந்த இடத்துல நிப்பாட்டுவாமா. ஓகே ஏறுங்க வேதாஜி. போலாம் ரைட். ஏ தினகர் 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 தினகர், ஏ தினகர் 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 தினகரே. இனி நீ எப்படி உன் புருஷன் கூட சேர்ந்து வாழறன்னு பார்க்கணும். ஓல்டன் 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 ஓல்டன், நிக்க நிக்க நிக்க, வண்டி நிக்க. காசு கொடுங்க காசு கொடுங்க. கொடு. பாட்டி பார்த்து ஏறு, மெல்ல 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 மெல்ல. ஏ டினகர் டினகர் டினகர். பல்ல இல்லை, ஏத்து ஏத்து ஏத்து, போலாம் போலாம் போலாம். தம்பி, எந்த நடிகை அது? இதுவரைக்கும் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. பாட்டி இது நடிகை இல்ல. என்னது? இது வேறயா? பாட்டி இது நடிகை இல்ல, இவரோட பொண்டாட்டி. கேக்குதா? பொண்டாட்டியா? ஆமா. என்னப்பா இந்த காலத்து பசங்க நடிகை போட்டோவோட ஒட்டி வச்சு பார்த்திருக்கேன், நீ என்னடானா பொண்டாட்டி போட்டோவை ஒட்டி இருக்க? இவரு அப்படிதான். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாட்டி இவரோட பொண்டாட்டி தான் இவருக்கு எல்லாமே. அப்படியா? ஆமா. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்டியாடிமா, பொண்டாட்டி போட்டோவை ஆட்டோல ஒட்டி வச்சிருக்காங்க தம்பி. எங்க காலத்திலயும் ஆம்பளைங்க இருந்தாங்களே, ஒரு நாள் கூட அன்பா பேசினது இல்ல, எதுக்கு எடுத்தாலும் திட்டுதான். என் புருஷன் 10 புள்ள கொடுத்தாரே தவிர ஒரு நாள் என் போட்டோவை வச்சுட்டது இல்ல. அந்த காலத்து நடிகைங்க சாவித்திரி போட்டோவையும் சரோஜா தேவி போட்டோவையும் தான் வச்சுட்டு இருந்தார். இந்த தம்பி என்னடானா பொண்டாட்டி போட்டோவை வச்சிருக்கார். இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? எங்க காலத்துல யாரும் இப்படி பொம்பளைங்களுக்கு மரியாதை கொடுத்தது இல்ல. இந்த காலத்திலயும் அப்படிதான் இருக்காங்க. ஏதோ இந்த தம்பி மாதிரி சில பேர் இருக்காங்க. தம்பி, சாமி போட்டோவை ஒட்டி வச்ச மாதிரி உன் பொண்டாட்டி போட்டோவை வச்சிருக்கியே, இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும். தம்பி, உண்மையிலேயே உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவ. சரிதான், வண்டி இப்படி போகுதா? மாப்பிள்ள, எனக்கெல்லாம் வாழ்க்கையில் இன்னும் எதுவுமே நடக்கலடா. அது இல்லடா இல்ல, கொஞ்சம் ரோட்டை பார்த்து ஓட்டேன் ப்ளீஸ். அதான் நான் பார்த்துதான். நீ தம்பி கொஞ்சம் ஓரமா நிறுத்துப்பா. கைப்படுறா கைப்படுறா கைப்படுறா, இந்தா போடுறேன். ஓடேர் ஓடேர் ஓடேர், நிப்பாட்டு. சரி வா வா, இறங்க இறங்க.
வா பாட்டி, பொறுமையா பொறுமையா. ஏண்டிம்மா, நீ தானே அந்த போட்டோல இருக்கிறது? ஆமா பாட்டி. ஒரு வார்த்தை கூட சொல்லாம என் கூடவே அமைதியா வந்துட்டு இருந்தியேம்மா. என்ன அழகா இருக்க என் தங்கம். அம்மாடி, இவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேம்மா. இப்ப மாதிரி எப்போ சந்தோஷமா இருமா. அம்மாடி, கோயிலுக்கு போயிட்டு சுமங்கலி பூஜை பண்ணிட்டு வரேன். இதை வச்சுக்கோ. இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல, வாங்கிக்கோமா. ஆண்ட அனுபவிச்சவ என் கையால கொடுக்குறேன். நீ நன்னா இருப்ப, வச்சுக்கோமா. நன்னா இருமா. தேங்க்ஸ் பாட்டி. தம்பி, இந்த காசை வாங்கிக்கோ. துட்டுலாம் வேணாம் பாட்டி. நீ வாழ்த்துன பார்த்தியா, அதுலேயே மனுஷன் நஞ்சிடுச்சு. நான்டா துட்டு வாங்கி நானும் அசிங்கமாக கூடாது, ஒன்றையும் அசிங்கப்படுத்த கூடாது. ஓகேவா? ம் சரிப்பா, வரேன் கண்ணு. ம் அப்படியே ஒதுக்கி நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. இறங்குங்க தாச்சி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ ஹலோ, குட் டே. பைசாவா? பின்னா பாருங்க, யாரும் ஓசில சவாரி ஓட்ட விடுறது என்னோட அன்பான மனைவி என்னோட சொல்லிடுறான். Bye. கற்பனை நம்மளை பிடிச்சிருவாங்க. பயமா இருக்கு. எப்போதும் நீங்க என் கூடவே இருக்கணும். அதான் என்னோட ஆசை. என்னை விட்டு போயிடாதீங்க. மேதாஜி, என்ன சொல்ல டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. ஏங்க, காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? வெயில் டைம்லயும் காய்கறி எல்லாம் வாடாம இருக்கு. நம்ம கடை காய்கறி அப்படிமா? சும்மா கதை சொல்லக்கூடாது. காய்கறினா அப்படி இப்படின்னு வாடிதான் இருக்கணும். இப்பதான் பறிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மருந்து கிருந்து அடிச்சு வைக்கிறீங்களா? ஐயோ, என்னம்மா இப்படி சொல்றீங்க? சாப்பிட்ற பொருளை யாராச்சும் மருந்து அடிப்பாங்களாமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சாம்பார் வெங்காயம் இருக்கா? அது 1 கிலோ போடுங்க. 1 கிலோ போதுமாம்மா? ஆமா, 1 கிலோ என்ன விலை? 35 ரூபாய்மா. அப்படியே பெரிய வெங்காயமும் 2 கிலோ போடுங்க. அம்மாமா, அதையாம்மா போய் முறுக்குற? மொத்தமா இருக்கான்னு பார்த்தேன். சரி, இது ஒரு 5 கொடுங்க. ஆமா, தக்காளி எவ்வளவு கிலோ? 20 ரூபாய்மா. சரி, 2 கிலோ போடுங்க. என்ன நீங்க இவ்ளோ சொல்லியும் அழுகுனது போட்டுருக்கீங்க? இதோ தெரியாம வந்துச்சு, விடுமா. சரி விடுங்க, நானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து போட்டுக்கிறேன். அம்மா, எதுக்குமா அது உடைக்கிறீங்க? நல்லதா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? எல்லாம் நல்லதாம்மா இருக்கும். சரி சரி, நாங்க இதுல ஒரு 1/2 கிலோ போடுங்க. காலையில இருந்து ஒரு 50 பேராச்சும் கடைக்கு வந்திருப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி யாரும் என்ன படுத்தி எடுக்கலமா.
எவ்வளவு ஆச்சு? தக்காளி 1 கிலோ 180 ரூபா ஆச்சுமா. 180ஆ? ஆமாம்மா, இதில் வச்சிடுறோம்மா. நாங்க இதாங்க மீதி. வரேன். ஆ வாங்கம்மா. நீங்க மட்டன் எவ்வளவுங்க? 600 ரூபாய்மா. நல்ல இளம் கறியா? ஆ எலும்பு இல்லாம ஒரு 1 கிலோ மட்டன் கொடுங்க. ஆ சரிம்மா. அப்புறம் ஈரல் ஒரு 1/4 கிலோ கொடுங்க. ஆ சரிம்மா. அப்புறம் தலைக்கறி கூட கொடுங்க. சரிங்கம்மா. ஏய், கொழுப்பெல்லாம் போடாதீங்க, வெறும் பீஸா போடுங்க. ஏம்மா, கொழுப்பு இல்லாமல் கறி வராதும்மா. என்ன நீங்க? கொழுப்போட சேர்த்தாம வரும். இல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு போடுங்க நீங்க. ஏம்மா உங்ககிட்ட பெஜாரா இருக்குது. இவ்வளோ கறினா அப்படிதாம்மா வரும். நான் இப்படிதாங்க வாங்குவேன், போடுங்க. சரி, மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 2100 ரூபாய்மா. காலங்காத்தால பிரச்சனை பண்றதுக்கே வராங்கப்பா. நான் திட்டிட்டு போ. இன்னைக்கு தான் ஒட்டுமொத்த காதுலயும் கொட்டி சமைக்கலான்னு இருக்கேன். அப்ப பார்த்து வாங்குவீங்களா? வேதாஜி, வேதாஜி, எங்க இருக்கீங்க? அது இவ்வளோ ஓகே டேக் வேதாஜி, 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 எங்க இருக்கிறீங்க? உங்க பின்னாடி. இங்க இருக்கிறீங்க? ஆமா. ஏங்க எங்கெல்லாம் உங்களை தேடுறதுங்க? என்ன தேடுனீங்களா? ஆமா. எதுக்கு? அது நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுன்னுக்கிறேன். சர்ப்ரைஸ். என்னது? அது சொல்ல முடியாது, இட்டுன்னு போய் காட்ட தான் முடியும். இருங்க, ஏன்? அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? செம்மையா இருக்குதே. என்ன சர்ப்ரைஸ்? சொல்ல முடியாது, கூட்டிட்டு போய் காட்டுறேன். நாங்க ஏன்டா கப்பு நீங்க வாங்கி அடிக்கிறீங்க? இப்ப அப்படிதான், வாங்க. சரி. ஆ, கண்ணு முடுங்க. இது ஏன் டைலாக்குங்க? இப்ப அப்படிதான், கண்ணு முடுங்க. ஓகே, முட்டை போலாமா? எப்படி? எங்க? பாத்து எங்க? கண்ணை திறக்கல. இல்லங்க. இங்கதான். 1 2 3. எப்படி? அது சாப்பிட்ற பொருள் படுத்துறது. நானே மார்க்கெட் போய் நானே தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து, என்ன உட்காந்து சாப்பிடுங்க. அட வாங்க, உட்காருங்க. நானே கையால உங்களுக்கு பரிமாறேன். வேதாஜி ஒரு நிமிஷம். அது ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அத்தை காமிச்சிடறேனே. சரி, காட்டுங்க. கண்ணு விடுங்க. நானுமா?